காந்தி தாத்தா நம்மை மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை யாராவது நம்மள கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா பழி வாங்கறத விட மன்னிச்சு விடுறது நல்லதுன்னு அவர் சொல்லிருக்காரு. யாராவது நம்மள ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தையும் காட்டணும்னு அவர் சொல்லிருக்காரு. அதே மாதிரி யாராவது நம்மள தொந்தரவு படுத்துறாங்கன்னா ஹிம்சையால இல்ல அஹிம்சையாலையும் பொறுமையாலையும் அவங்கள ஜெயிக்கணும். கோபப்படக்கூடாது, அன்பால அவங்கள ஜெயிக்கணும். எப்படிப்பா இருக்கு? எப்படி இருந்தது? வெரி குட். இதெல்லாம் நீதான் எழுதுனியா? இல்ல, அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா, நாமளும் காந்தி தாத்தா வழியில தானே நடக்கணும். ஆமா ஸ்வீட்டி. ஆனந்த நாட்டில் இருக்கிற பெரிய டிராஜடியே அந்த காந்தி தாத்தாவோட முகம் இப்போ வெறும் ரூபா நோட்ல மட்டும்தான் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்ப நீங்க? நான் முயற்சி பண்றேம்மா. காந்தி தாத்தா சொன்ன விஷயங்களை உண்மை வழிகளில் போகணும்னு முயற்சி பண்றேன். அப்பனா அப்பா, காந்தி தாத்தா சொன்ன வழியில போறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? என்னால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்னு தெரியுமா, நேத்து என் கிளாஸ்ல தீபிகா என் நோட் புக்க புடுங்கி கிழிச்சிட்டா. நானும் கோவத்துல அவளோட புக்க புடுங்கி கிழிச்சிட்டேன். நான் பண்ணது தப்பு தானப்பா? ஆமாமா. இப்போ நீ தானே எனக்கு படிச்சு காட்டின காந்தி தாத்தா சொன்ன நேர்மையான பொறுமையான வழியில போகணும்னு. நீங்களும் அப்படிதான் பண்றீங்களாப்பா? ஆமாமா. அப்படின்னா நம்ம தாத்தாவை ஏன்பா மன்னிச்சு விட்டுற கூடாது? சோனா, ஒரு நிமிஷம். நான் ஒரு வேலை பண்றேன். நான் போய் இந்த ஷர்ட்டை மாத்திட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேர் கூட கீழே வரேன். ஒரு நிமிஷம். வேண்டாம் இஷான், போதும். நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏய், என்ன சொன்னா? நான் கீழே வரைக்கும் தான் உன் கூட வரேன். அதுக்கு போய் ப்ளீஸ். அதான் டின்னர் முடிஞ்சு போச்சுல. நவ் ஜஸ்ட் எங்க கிட்ட இருந்து விலகியே இரு. பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் நந்தவனம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் நந்தவனம் தொடர்கிறது. ஸ்வீட்டி, முடிச்சிட்டல? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குவா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். மம்மி சொல்றாங்கல்ல, போய் சாப்பிட்டு தூங்கு. ஆனா அப்பா, நீங்க என்ன எனக்கு பதில் சொல்ல? தாத்தா தான் என்கிட்ட சொன்னாரு, நீங்க எல்லாரும் அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? அவர் செஞ்ச தப்ப மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்களா? காந்தி தாத்தா சொல்லிருக்கார்ல, மன்னிக்கிறது நல்ல விஷயம்னு. அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மனசையே கலைச்சிருப்பான். என் பொண்ணு மூலமா தூது விட பாக்குறாரா? அப்புறம் நீ இனிமே அந்த ஆளுகிட்ட நீ பேசுன அவ்வளவுதான், கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. இந்த கோபப்படாதீங்க. இந்த நீ வாமா, நாம இங்க இருந்து போயிடலாம். வா, கிளம்பு. சரி வா. எப்படி இருக்கு எங்க பெட்ரூம்? பெட்ரூம் சூப்பர். கம், நான் பால்கனி காட்டுறேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க இருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கும். உன் ஹஸ்பண்ட் அபிஷேக்கு எங்க வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கு. அது அவருக்கு இன்டீரியர் டிசைனிங்னா ரொம்ப பிடிக்கும். அதான் புது புது வீடுங்களை பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரியலி? இஷான், எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்க கிளம்பணும்.